பார்க்க போகிற இடம் கல்லணை. நிறைய பேருக்கு இதை பற்றின முழு விவரம் தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு அரைக்குறையாக தெரிஞ்சிருக்கும். இந்த கல்லணைக்கு வந்து ஒரு பெருமைக்குரிய இடம், தமிழக வரலாற்றிலே தமிழக வரலாற்றிலே ஒரு பெருமைக்குரிய ஒரு இடம். இந்த அணையை கட்டி கிட்டத்தட்ட 2000 வருடம் ஆகுது. இந்த அணையை கட்டியவர் வந்து கரிகால சோழன். நீங்கள் எல்லாம் பொன்னியின் செல்வன் படம் பார்த்துருப்பீங்க. அதில் ராஜராஜ சோழன் அண்ணன் கரிகால சோழன் ஒருத்தர் வர்றார். அவர் கிடையாது. அவரெல்லாம் இப்போ இந்த ராஜராஜ சோழன்லாம் பிற்கால சோழர்கள்னு சொல்லுவாங்க. அது முற்கால சோழர்கள். இந்த பிற்கால சோழர்களோட வரலாறு வந்து 800 900 தான் விஜயாலய சோழனுடைய காலத்தில் இருந்தால் பிற்கால சோழர்கள் வரலாறு தொடருது. அதுக்கு முன்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தவன் தான் கரிகால சோழன். அவனை பற்றி ஒரு படம் கூட நமக்கு கிடையாது, எந்த ஒரு ஆதாரமும் நமக்கு கிடையாது. அந்த கரிகால சோழன் தான் இந்த கல்லணையை கட்டினார். இந்த அந்த காலத்திலே, அதாவது 2000 வருடங்களுக்கு முன்பே தமிழர்களுடைய கட்டடக்கலையுடைய வரலாற்று, அவருடைய நீரியல் மேலாண்மை, இதையெல்லாம் சொல்கிறது தான் இந்த கல்லணை. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஆறோட வேகத்துக்கு ஏற்ற மாதிரி பாறை, பெரிய பெரிய பாறைகளை வந்து கொண்டு வந்து அந்த மண்ணை நிறுவியிருக்காங்க. அந்த பாறையை தண்ணி போக என்ன பண்ணும், நீங்கள் போய் நின்று மண்ணில் நில்லுங்க. என்ன பண்ணும், கால் வந்து பள்ளம் தோண்டி கீழே இறங்கும், கால் மண்ணில் கீழே போதும் இல்லையா? அதே போல் பெரிய பெரிய பாறைகளை வந்து ஒன்றன் பின் ஒன்றா நிறுத்தி தான் அந்த அணையை கட்டியிருக்காங்க. இந்த அணை வந்து பெரிய தடுப்பணை இல்லை. ஆற்றினுடைய வேகமாக வர ஆறு வந்து இப்போ 2ஆக பிரியும். காவேரி ஆறு அங்கேருந்து வர ஆறு 2ஆக பிரிஞ்சு, ஒரு வந்து கொள்ளிடமாக போகும், ஒன்று வந்து காவேரி ஆறாக வரும். இந்த பக்கம் கொள்ளிடமாக போகிறது, இந்த ரெண்டும் இடைப்பட்ட இடம் தான் வந்து ஸ்ரீரங்கம். அது திருவரங்கம் சொல்கிறாங்க இல்லையா? ஸ்ரீரங்கம் ரெண்டுத்துக்கும் தீவு போல் இருக்கிறது ஸ்ரீரங்கம் இருக்கும். இந்த வந்த பிரிஞ்சு போகிற கொள்ளிடம் வந்து நேராக அங்கே போயிடும். இந்த பிரிஞ்சு வர காவேரி ஆறு வந்து 4 கிளையாக பிரியும். அதில் ஒரு இது வருது. இந்த காவேரி ஆறு வந்து அந்த நீரியல் மேலாண்மைக்கு அந்த வேகத்தை குறைச்சி, இந்த மக்களுடைய வெள்ளம் அந்த மாதிரி சேதங்களை தவிர்த்து நீரியல் மேலாண்மை மூலமாக இதை வந்து இப்போ சாகுபடி பயிருக்கு விவசாயம் செய்வதற்கு பயன்படுத்துவதற்காக தான் இந்த அணை வந்து கட்டப்பட்டு நீருடைய வேகத்தை குறைச்சி திசை திருப்பி அனுப்புறதுக்காக தான் கட்டப்பட்டு தான் இந்த கல்லணை. இது உலகத்தில் தமிழர்களுக்கு இருக்கிற நீரியல் மேலாண்மைக்கான மிகப்பெரிய சான்று இது. அந்த அணையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை பார்த்துக்கிட்டு அந்த கரிகால சோழன் நடந்த அந்த மண்ணில் நீங்களும் கால் தரம் பதிக்க போகிறீங்க. அதே பெருமைக்குரிய தமிழகத்தின் பிள்ளைகள் நீங்கள். அந்த அறிவும் அந்த ஆற்றலும் உங்களுக்குள்ளே இருக்குங்கிறத மனசில் பதிச்சுக்கிட்டு வாங்க.